இன்றைய நிரலியில் எழுத்தாளர் பாமா எழுதிய பொன்னுத்தாய். பொன்னுத்தாய்க்கு வயது 30-32 இருக்கும். நல்ல கட்டுருண்டான பொம்பளை. கல்யாணம் முடிஞ்சு 7-8 வருஷமாச்சு. 7-8 வருஷத்துல வரிசையா 4 பயல்களை பெத்து போட்டா. பொன்னுத்தாயி கருப்புன்னா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு. பாக்கறதுக்கு நல்லா மூக்கும் முழியுமா இருப்பா. அவ பிள்ளைகளை பார்த்தா அதுக்கும் மேல. எல்லாம் அண்டங்காக்கா குஞ்சிக கணக்கா பியாடியோ பிச்சாடியோன்னு தெருவுல திரியுங்க. ஒன்னொன்னையும் பார்த்தா அவங்க அம்மைய கணக்கா உரசி பொட்டு வைக்கிற நேரம். பொன்னுத்தாயி நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்திருப்பா. வளர்த்திக்கு தக்கன உடம்பு கெட்டு தெருவுல நடந்து போனான்னா டங்கு டங்குன்னு பூமியே அதிரும். இவ என்ன பொம்பளை கணக்காவா நடக்கிறான்னு மத்த பொம்பளைக அவளை பத்தி புரணி பேசுவாளுக. பொன்னுத்தாயி பேசினாலும் அப்படித்தான். கணீர் கணீர்னு வெங்கல தொண்டைதான். தெருக்குழாய்க்கு தண்ணிக்கு வந்துட்டாள்னா அவ சத்தம் தெரு கடைசி வரையில கேட்கும். எப்பயும் வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவா. இதனால பெயர்வாதிக்கு பேருக்கு இவளை கண்டா பிடிக்காது. ஊர் நிறையா பேத்துக்கு இவளை பொன்னுத்தாயின்னு தெரியாது. ஆனா உதடின்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு உதடு கொஞ்சம் பெருசா இருக்கும். உதடு மட்டுமா பெருசு, அவ வாய் அதை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. மத்த பொம்பளைக கணக்கா சம்சாரிக்கிட்ட கூலி வேலைக்கு போகாம இவ சுயமா வியாபாரம் செஞ்சு பொழைக்கிறது ரொம்ப பேத்துக்கு பிடிக்கல. பொன்னுத்தாயி படிக்கலைனாலும் பக்கத்துல உள்ள டவுனுக்கு பஸ் ஏறி போய் காய்கறிக பழங்க வாங்கியாந்து தெரு தெருவா வித்து ஜீவனம் நடத்துறா. அவங்க தெருவுல யாருமே இப்படி ஒரு தொழில் செய்யறதில்லை. யாரு என்ன சொன்னாலும் பொன்னுத்தாயி வியாபாரத்தை விடாம செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. ஒரு நாள் கூட நிறைய தேங்காய் கொண்டாந்து தேங்காய் 10 ரூபாய்க்கு 3 வாங்கடியோன்னு தெருவுல கத்திக்கிட்டு போனா பொன்னுத்தாயி. அங்கனக்குள்ள எவ்வளோ வாய் சும்மா இருக்க முடியாம தோப்புல போய் வாங்குனா காய் 2 ரூபான்னு வாங்கலாம். இவ பெரிய வியாபாரின்னு வந்துட்டா. வெக்க கெட்டு போய் சொல்லிட்டு வகையா மாட்டிக்கிட்டா. நான் வம்பு சண்டைக்கு போமாட்டேன், வந்த சண்டையை விடமாட்டேன். ஆமா, வாங்க பிரியம்னா வாங்கு, இல்லைன்னா சும்மா கெட. வியாபாரம் செய்யறத பத்தி நீ எப்படி பேசுறதுக்கு? கேட்டுட்டு தெக்கு தெரு பக்கமா வந்துட்டா பொன்னுத்தாயி. அங்க வந்ததும் உடல. தேங்கான்னு சொல்லி விக்கிறத விட்டுட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன், அது ஏன் இஷ்டம். அந்த மக்க என்ன ஏனிய பேசுறது? நான் வியாபாரம் செஞ்சா இவளுகளுக்கு இது வழி போலுக்கோ? என்னைய பத்தி எவளாச்சும் அனாவசியமா நாக்கு மேல பல்லு போட்டு பேசுனா நாக்க ஒட்ட அறுத்து போடுவேன் அறுத்து. தெருவே கலங்குற மாதிரி கத்திக்கிட்டு போனா பொன்னுத்தாயி. அவ போனா போக்க பார்த்து யாரும் அவட்ட கூடையில என்ன வியாபாரம்னு கூட கேட்கல. அவ அங்கிட்டு எட்டா கைக்கு போன பிறகுதான் பொம்பளைக பேசினாளுங்க. இவ இம்புட்டு ராங்கில பேசிட்டு போறாளே, ஊரைப் போல ஆளைப் போல உழைச்சி கஞ்சி குடிச்சா